ஸோ மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 12th நவம்பர் அதுமா சேல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் அதே பிராண்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சேம் ப்ரைஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ண போகிற 2 ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோல G85 5G ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அண்ட் மோட்டோ G96 5G ஒரு ஸ்மார்ட் ஃபோனு. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மோட்டோ G67 பவரோட ப்ராசஸர் என்னன்னு பார்ப்போம். ஸ்னாப்டிராகன்ல 7S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே G85 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன்ல 6S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கம்மியான ப்ராசஸரா இருக்கும். அண்ட் G96ல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன்ல 7S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோனும் சேம் பிரைஸ்ல வந்தாலுமே ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ இதுல மோட்டோ G67லையும் உங்களுக்கு G96லையும் சேம் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் G85ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் 2 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா காமனான ப்ராசஸர் காமனான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட OS பற்றி பார்ப்போம். 3 ஸ்மார்ட் ஃபோனே பெரிய டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. மோட்டோ G67ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15ல ரன் ஆகிட்டு இருக்கு. 1 இயருக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 16 நிறைய அப்டேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மோட்டோ G85ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. 15 and 16 அப்டேட் இருக்குங்கிறது சொல்லியிருந்தாங்க. அண்ட் மோட்டோ G96ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 தான் லான்ச் பண்ணாங்க. 1 இயர்க்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் இருக்குங்கிறது சொல்லிருக்காங்க. 3 ஸ்மார்ட் போன்லயே காமனா பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 வரையும் தான் வரங்கறத மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 17 இந்த 3 ஸ்மார்ட் போனை எதிர்பார்க்க முடியாதுங்கறத சொல்லிருக்காங்க. சோ இப்போ இந்த 3 ஸ்மார்ட் போனோட பேட்டரியை பார்ப்போம். மோட்டோ G67ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 mAh ல பேட்டரி கொடுக்குறாங்க. 30 வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டோ G85ல பாத்தீங்கன்னா 5000 mAh ல பேட்டரியும் 33 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மோட்டோ G96ல பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரியும் 33 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரியில பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்றப்ப G67 பாத்தீங்கன்னா அதிகமான பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்குறப்ப இது பெட்டராவே இருக்கு. சோ பேட்டரியில பாத்தீங்கன்னா வின் பண்றது G67 5G ஸ்மார்ட் போனா இருக்கும். இப்போ இந்த 3 ஸ்மார்ட் போனோட ஸ்டோரேஜ் எப்படி பார்ப்போம். 3 ஸ்மார்ட் போன்ல இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா 8GB ல RAM கொடுக்குறாங்க. 128GB ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. சோ இந்த 3 ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா காமனான ஸ்டோரேஜ் தான் இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. சோ இதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, பெர்ஃபெக்ட்டாவே கொடுத்திருக்காங்க. இப்போ டிஸ்ப்ளேக்கு வரும். 3 ஸ்மார்ட் போன்லயே பெரிய டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. 6.67 இன்ச்ல பாத்தீங்கன்னா Full HD Plus LCD டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இந்த G67 ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. G85ல பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. 6.67 இன்ச் சேம் இன்ச்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே சைஸ் கொடுத்திருக்காங்க. பட் Full HD Plus 3D curved POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போன்ல LCD கொடுத்திருக்காங்க. இதுல POLED கொடுத்திருக்காங்க. அப்படியே G96ல பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்ல பாத்தீங்கன்னா Full HD Plus 3D curved POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு POLED டிஸ்ப்ளே 3D curved டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. புதுசா வர போற ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் மாறுது. உங்களுக்கு G67ல பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. G85ல பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பட் G96ல பாத்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 3 ஸ்மார்ட் போனுமே ஒரே பிரைஸ்ல எல்லாமே ரெஃப்ரெஷ் ரேட்ல கூட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் போன்லயும் காட்டியிருக்காங்க. பட் டிஸ்ப்ளேக்கு பெட்டரா கொடுத்திருக்க 2 ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா G85 இருக்கும் and G96 இருக்கும். இந்த 2 ஸ்மார்ட் போன்ல பெட்டரா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு G96 பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்து நல்ல டிஸ்ப்ளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 ஸ்மார்ட் போன்லயும் கேமராவை பத்தி பார்ப்போம். 3 ஸ்மார்ட் போன்லயும் கேமரா பயங்கரமா கொடுத்திருக்காங்க. பேக்ல 3 ஸ்மார்ட் போன்லயும் காமனா 2 கேமரா தான் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்மார்ட் போன்லயும் காமனா மெயின் கேமரா 50 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. இந்த 3 50 மெகாபிக்சல் கேமராவும் பாத்தீங்கன்னா Sony LYTIA சென்சார்ல கொடுத்திருக்காங்க. இல்ல உங்களுக்கு G67 பவர்ல பாத்தீங்கன்னா 600 சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்படியே G85ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 சென்சார் கொடுத்திருக்காங்க. and G96ல பாத்தீங்கன்னா 700 சென்சார்ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் எதுவும் பெருசா இல்லனாலும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா Sony சென்சார் கேமரா 50 மெகாபிக்சல்ல தான் கொடுக்குறாங்க. பட் புதுசா வர போற மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் போனை தவிர்த்து பாக்கி 2 ஸ்மார்ட் போன்லயும் OIS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வருது. அண்ட் செகண்டரி கேமரா பாக்குறப்ப 3 ஸ்மார்ட் போன்லயும் காமனா பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. அண்ட் மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் போன்லயும் மோட்டோ G96 ஸ்மார்ட் போன்லயும் 4K வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ங்கறத சொல்லிருக்காங்க. பட் G85ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வரையும் தான் ரெக்கார்ட் பண்ணலாம்ங்கறத சொல்லிருக்காங்க. சோ வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டிலயும் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 3 ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா பெட்டரான கேமரா எதுல கொடுத்திருக்காங்கன்னா மோட்டோ G96 5G ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வின் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த 3 ஸ்மார்ட் போனோட டிசைனை பத்தி பார்ப்போம். டிசைனை பார்க்கறப்ப அல்ட்ரா பிரீமியம் வெகன் லெதர் டிசைன் தான் 3 ஸ்மார்ட் போன்லயே காமனா கொடுத்திருக்காங்க. அண்ட் 3 ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
G67 பாத்தீங்கன்னா IP64 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. G85 ல பாத்தீங்கன்னா IP52 கான வாட்டர் ரெப்பலண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. G96 ல பாத்தீங்கன்னா IP68 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மூணு ஸ்மார்ட் போன்லயும் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப்ல கூட. Corning Gorilla Glass 7A ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா G67 ல கொடுத்திருக்காங்க. Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா G96 ல கொடுத்திருக்காங்க. G85 ல Gorilla Glass ப்ரொடக்ஷனை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்மார்ட் போன்லயும் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் ஆடியோ குவாலிட்டியோட கொடுக்குறாங்க. மூணு ஸ்மார்ட் போனும் காமனாக வருது. இந்த மூணு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா சேம் பட்ஜெட்ல வந்தாலுமே டிஃபரண்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த ஸ்பெக்ஸ் ஓகேங்கிறத கண்டிப்பா சூஸ் பண்ணி நீங்க வாங்கலாம். புதுசா வர போற ஸ்மார்ட் போன் இதை நீங்க சூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் அந்த ஸ்மார்ட் போன் பழசா இருந்தாலுமே அதுல நிறைய ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் கொடுத்தாலுமே கார்டு ஆஃபர்ல தான் பாத்தீங்கன்னா 15,000 சேல் பண்ண போறாங்க. இந்த எல்லா ஸ்மார்ட் போனுமே பெஸ்டா இருக்கு. இந்த மூணு ஸ்மார்ட் போன்ல நீங்க ஏதாச்சும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த மூணு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா சேம் பிரைஸ்ல கொடுத்த ஒரே பிராண்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும். பட் டிஃபரண்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மூணுத்துல எது பெஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்த வரையும் தெரிஞ்சிருக்கும். இந்த மூணு ஸ்மார்ட் போன்ல எது உங்களுக்கு ஓகேங்கிறத பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால பாக்குறவங்க நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.